ரமேஷ் தன் பள்ளிக்கூட கல்விக்காக சிறிய கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்தான். எல்லாமே புதிதாக இருந்தது. நகரத்தின் பிரகாசமான விளக்குகள், அடர் வாகன நெரிசல், ஆளேறிய கட்டிடங்கள். ஆனால் அவன் மனதுக்கு ஒன்றும் புதிதாக தெரியவில்லை. ஒருவிதமான தனிமை அவனை சுற்றி கொண்டிருந்தது. வீடு என்னவென்றால் வெறும் கட்டடமா? இல்லை, அன்பும் பாசமும் உறவுகளும் இருக்குமிடமா? ஒரு நாள் வேலைக்கு போய்க் கொண்டிருந்த போது தெருவோரம் அமர்ந்திருந்த ஒரு முதியவரை அவன் கவனித்தான். முகத்தில் அழுக்கு இருந்தாலும் கண்களில் பாசம் தோன்றியது. மாமா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க என்று ரமேஷ் கேட்டான். என்ன செய்ய பையா, என் பிள்ளைகள் எல்லாம் என்ன விட்டு கொண்டு போயிட்டாங்க. இந்த தெருவேதான் எனக்கு வீடு. அந்த வார்த்தைகள் ரமேஷின் இதயத்தை உடைத்து விட்டது. வீடு என்பது சுவர்களால் கட்டப்பட்டதல்ல, மனிதர்களின் அன்பால் கட்டப்பட்டதாம் என்று அவன் புரிந்து கொண்டான். அன்றிலிருந்து அந்த முதியவருக்காக அவன் தினமும் சிறிய உணவு வாங்கி வந்து கொடுத்தான். இருவரும் ஒரு குடும்பமாகி போனார்கள். ஒரு நாளில் முதியவர் சொன்னார், இப்போது எனக்கே ஒரு வீடு கிடைத்து விட்டது பையா, அது உன்னுடைய உள்ளம். ரமேஷ் புரிந்து கொண்டான். வீடு என்றால் உறவுகள் மட்டுமல்ல, நாம் ஒருவருக்கொருவர் அளிக்கும் பாசமே அது.